எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, நான் வந்து 90s கிட்டு, அதனால் ஃபஸ்ட்டு நான் மாஸ்டரோட பெரிய ஃபேனு. ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல், நான் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் படம் பார்க்குற காலத்துலேருந்து. அதில் மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸை வந்து நம்ம எந்த பாட்டுலையுமே மறக்க முடியாது. மின்னலே மாதிரி படத்துல மாதவனை பார்க்கறத விட நம்ம மாஸ்டர் ஃபேஸை பார்த்தது தான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு. எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர்ன்னு தான் தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்க வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். ஸோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்கே இவ்வளோ பேர் அன்பு கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளோ அன்பை சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஸோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர், டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பராக நடிப்பார். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு, அவரோட ஹியூமராக, அந்த வந்து ஒரு டான்ஸ்லேயும் நடுவில் அவர் ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவாக இருப்பார். இவரை பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சேன். கடைசியில் அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்னை திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்போ சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டார். எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது, பட் ஆனால் என்னை சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது. ஸோ இப்போ மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த காலம்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது, மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி, அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் குரூப்ஸுக்கும் ரொம்ப நன்றி, மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மாஸ்டர். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறார். 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குநர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டினோம், பொன்னாட போத்தணும்னு இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு, ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு
மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவரு இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட ஒரு வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லாருக்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. நாங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு அது எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்கே மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் மேலே வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லையும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினாக தேங்க்யூ சொல்கிறது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து அதை யோசிச்சுருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ், அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்போ கூட மேலே வரல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் பண்ணால் போதும், நீங்கள் பண்ணால் போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்குது. எங்கள் அப்பா எனக்காக இருக்குன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.